வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம நாய்ஸ் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹெட்ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஹெட்ஃபோனோட கசினோடது. இதை நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கி இதை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி நம்ம இங்கிலீஷ் சேனலில் போட்டிருப்போம். ஸோ நேற்று தான் தோணுச்சு இதோட லாங் டேர்ம் ரிவ்யூ வந்து இப்போ நம்ம தமிழ் சேனலில் இப்போ போடலான்னு தோணுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இதோட அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வாங்க. இந்த ஹெட்ஃபோனோட பெரிய அட்வான்டேஜ் இதோட டிசைன் தான். நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா இயர் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு நல்ல சூப்பரான தரமான செக்யூரான ஃபிட் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஜிம்முக்கோ இல்லை இந்த போட்டுட்டு ஜாகிங்கோ இது எதாவது கேம்ஸ் விளையாண்டிங்கனாலோ உங்கள் காதிலேருந்து சுத்தமாக கீழவே விடாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணணும்னா, இதை நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி வாங்கும்போது இது ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. ஸோ அப்போ போட்டால் காது லைட்டாக வலிச்சுது. ஆனால் இப்போ வந்து இது நல்லா லூஸ் ஆகி இப்போ இது நல்லா சூப்பராக ஃபிட்டாக செக்யூராக இருக்குது நம்ம காதுக்குள்ளே. இது பார்த்திங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வருது. குவிக் சில்வர், சார்கோல் கிரே, அப்புறம் ஒயின் ரெட். நாங்கள் வந்து குவிக் சில்வர் கலர் தான் வாங்கியிருக்கோம். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அடுத்து இந்த கேஸோட டிசைன் பற்றி பார்ப்போம். இந்த கேஸில் வந்து ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்றதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவும் நல்லா ப்ரீமியமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸை கனெக்ட் பண்ணுறது ஒரு மேக்னெட். ஸோ நீங்கள் இதை இப்படி தலைகளாக வச்சாலுமே இயர்பட்ஸ் கீழே விழாது, நல்லா செக்யூராக ஃபிட்டாக இருக்கும். அப்புறம் இந்த கேஸை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணால் இந்த சவுண்டு வந்து நல்லா சூப்பரான நல்ல ஃபீலிங்கை கொடுக்குது. அடுத்து இதோட சவுண்ட் குவாலிட்டிக்கு வருவோம். சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். பேஸ் ரொம்ப லவுடாக இருந்துச்சு. அதே சமயத்தில் ஒரு ஃபுல் வால்யூமில் வச்சோம்னா லைட்டாக சவுண்டு ஒரு சின்ன டிஸ்டார்ஷன் தெரிஞ்சுது. டிஸ்டார்ஷன்னா ஒன்றும் இல்லை, லைட்டாக சவுண்டு இறையிற மாதிரி இருந்துச்சு. அதான், மற்றபடி எந்த குறையுமே இல்லை. லோஸ் மிட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. வோக்கல்ஸும் சூப்பராக இருந்துச்சு. நார்மலாக யூடியூப் வீடியோவோ இல்லை படமோ பார்த்தீங்கன்னா என் கேலக்ஸி பட்ஸ் ப்ளஸ்க்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸே தெரில, அவ்வளோ க்ளோஸாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் சாங்ஸ் கேட்கும்போது தான் அந்த ஆடியோ குவாலிட்டியில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. பட் அதை நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியும். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இயர்பட்ஸில் வந்து 4 வாட்டி டேப் பண்ணோம்னா சவுண்ட் ப்ரீசெட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ராக், பாப் இல்லைனா கிளாசிக், இந்த 3 சவுண்ட் ப்ரீசெட்ஸ் வந்து நமக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு குட்டி பிரச்சனை என்னென்னா, நான் வந்து மேனுவலாக சாங்குக்கு ஏற்றாப்படி தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். இவங்க வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஆட்டோ மோட் கொடுத்துருந்தாங்கன்னா அது நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. நம்ம ரைட் இயர்பட்டை 3 வாட்டி டேப் பண்ணோம்னா லோ லேட்டன்சி மோடுக்கு போயிடும். இந்த லோ லேட்டன்சி மோடில் லேட்டன்சி ரேட் வந்து 85 மில்லி செகண்ட்ஸ் வரை கம்மியாயிரும். ஸோ இந்த மோடில் வச்சு நம்ம கேம் விளாண்டோம்னா சூப்பராக இருக்கும். ஒரு டிலேவும் இருக்காது, வேறு லெவலில் இருக்கும். பப்ஜிலாம் செம்மையாக விளாட்லாம். கால் குவாலிட்டியும் ப்ளூடூத் ரேஞ்சும் செம்மையாக இருந்துச்சு. ப்ளூடூத் ரேஞ்ச் அசால்ட்டாக 10 மீட்டருக்கு வந்துச்சு. அடுத்த நல்ல விஷயம் என்னென்னா, இதில் வந்து IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஜிம்மில் யூஸ் பண்ணும்போது ஸ்வெட்டோ ஏதோ பட்டுச்சுன்னா இயர்பட்ஸ்க்கு எதுவும் ஆகாது. அடுத்து இதோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துருவோம். இதோட ஃபஸ்ட்டு நெகட்டிவ்ஸ் என்னென்னா, இதோட சைஸ் தான். ரொம்ப பெருசாக இருக்குது, பாக்கெட்லலாம் சுத்தமாக வைக்க முடியாது. பார்க்க அப்படியே பவுடர் டப்பா அளவுக்கு பெருசாக இருக்குது. அது ஒரு சின்ன நெகட்டிவ்.
பட் ஆனால் புரியுது, இவங்களோட டிசைன், இயர்பட்டோட டிசைன் இப்படி இருக்கனால தான் இவ்வளோ சைஸ் வருது. ஸோ இதை நம்ம வந்து பெருசாக எதுவும் குறை சொல்ல முடியாது. அப்புறம் இன்னொரு கடுப்பான விஷயம் என்னென்னா, இதில் இன்னும் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க சார்ஜிங்க்கு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4000 ரூபாய். நம்ம சேனல்லே வந்து போட் ஏர்ட்ராப்ஸ் 131 ஒரு என்ட்ரி லெவல் ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன் கவர் பண்ணியிருப்போம். அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் 1300 ரூபாய் தான். ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து 4000 ரூபாய் கிட்ட வருது. ஆனால் இதில் போய் டைப் சி கொடுக்காம இன்னும் மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் நண்பா, நம்ம வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ என்னோடய கன்க்ளூஷன் என்னென்னா, இந்த இயர்ஃபோனை யாரெல்லாம் வாங்கலாம்னா, இது ஆக்சுவலி நாய்ஸ் வந்து இது ஒரு டார்கெட் கன்சியூமர்ஸ்க்கோசரம் தான் இதை வந்து செல் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் ஜிம்முக்கு அடிக்கடி போவீங்கன்னா, இல்லைனா ஜாகிங், இல்லைனா ஸ்போர்ட்ஸ் விளையாடும்போது இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கலாம். இந்த ஃபிட்டுக்கோசரமே நீங்கள் இதை துணிஞ்சு வாங்கலாம். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இதுதான் பெஸ்ட். மற்றபடி நீங்கள் வந்து பயங்கரமாக மொபைல் கேம்ஸ், பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி அந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுவீங்கன்னா நீங்கள் இதை துணிஞ்சு வாங்கலாம். ஏன்னா இதோட லேட்டன்சி ரேட் வேறு லெவலில் இருக்குது. மற்றவங்களும் வாங்கலாம், பட் நிறைய சாய்ஸ் இருக்குது, நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது கன்சிடர் பண்ணுறதுக்கு. இதோட இன்னும் நல்லா பெட்டர் சவுண்டிங்கான இயர்ஃபோன்ஸ் வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்குது, நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். அவ்வளோதான் நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அவ்வளோதான், பை, பார்ப்போம்.